தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரோஸ் கட்டிங்ஸ்லேருந்து எப்படி நம்ம புது செடிகள் உருவாக்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரோஸ் இந்த மாதிரி தளன்னு கொத்தமல்லி கட்டு மாதிரி வளர்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் பார்க்கலாம். போன வருஷம் மே மாதம், அதாவது 2024 மே மாதம் நான் இந்த மாதிரி 3 கட்டிங்கை எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ரோஸ் செடியிலேருந்து எடுத்துகிட்டு நட்டு வச்சேன். ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா வளர ஆரம்பிச்சிது. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக நான் வேறு பாட்டில் நட்டு வச்சுட்டே இருந்தேன். அதாவது பாட் ரீபாட் பண்ணிகிட்டே இருந்தேன் பெரிய பெரிய சைஸில். ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி வளர்ந்துருக்கு. இந்த வருஷம் ஸ்ப்ரிங் வந்தோடனையும் நிறைய புது தளிர்கள் அதில் வளர ஆரம்பிச்சிது. இந்த மாதிரி பயங்கரமாக அது பெருசாக வளர ஆரம்பிச்சிருச்சு. நான் பெரிய பாட்லேயும் இப்போ மாற்றி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ புது பிரான்ச்சஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல இலையெல்லாம் பச்சை பசேல்னு இந்த வருஷம் நல்ல க்ரோத் இருக்குது. இப்போ தான் ஸ்ப்ரிங் இங்கே தொடங்கியிருக்கு யூகேயில். இப்போ ஏப்ரல் மந்த். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 மாதத்தில் ஒரு 11 மாதத்தில் இது நல்லா வளர்ந்துருக்கு. அதுக்கு காரணம் நம்ம இதை எப்படி பராமரிக்கிறோம், எந்த மாதிரி மண்ணில் நட்டு வைக்கிறோம், அதுக்கப்புறம் நட்டு வச்சதுக்கப்புறமேட்டு அதை எப்படியெல்லாம் பராமரிக்கணும் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. சும்மா ஒரு குச்சியை உடச்சிட்டு நட்டு வச்சு வருமா அப்படின்னு கேட்டால் அது டவுட்டு தான். நீங்கள் எந்த மாதிரி மணல் கலவையில் நட்டு வைக்கிறீங்க, அதுக்கு எப்படி நீங்கள் தண்ணி கொடுக்குறீங்க, அதுக்கு ஈரப்பதம் கரெக்டாக இருக்கா, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு வெளிச்சம் இருக்கா, அது எல்லாமே நம்ம இது பண்ணோம். ஸோ இப்போ இதில் நிறைய தளிர்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ரோஸ் ஒரு கிளைம்பிங் ரோஸ் இல்லை ரேம்ப்ளிங் ரோஸ்ன்னு சொல்லலாம். அதாவது கொடி வகையில் வளரக்கூடிய ரோஸ். இது நிறைய பிரான்ச்சஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அதோட எனர்ஜி கான்சன்ட்ரேஷன் தேவையில்லாத பிரான்ச்சஸ்க்கெலாம் போயிட்டுருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். இவ்வளோ பெரிய பிரான்ச் வேஸ்ட்டாக தான் வளர்ந்துருந்தது. ஸோ அதை கட் பண்ணிட்டேன். வெறும் ஸ்ட்ராங்கான பிரான்ச்சஸ் மட்டும் வச்சுட்டு. கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் ஆனால் நம்ம பிளான்ட்டோடைய ஹெல்த்துக்காக கண்டிப்பாக கட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ அதோட அவுட்டர் ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஹெல்த்தியான ஷூட்ஸ் மட்டும் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். லாங் வீடியோவில் ரோஸ் கட்டிங்ஸ் எப்படி நம்ம கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பான மெத்தட்ஸ் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இதுதான் அந்த ரோஸுடைய ஃப்ளவர்ஸ் இப்படி தான் பூக்க போகுது ஃப்யூச்சரில்.